ஆண்டின் பொதுக்காலம் 32வது ஞாயிறு. லாத்தரன் பெருங்கோயில் நேர்ந்தளிப்பு விழா. திருத்தந்தைக்கான பெருங்கோவில்கள் ரோமையில் 4 இருக்கின்றன. இதில் மிக பழமையானதும் எல்லா ஆலயங்களுக்கும் தாயாகவும் தலைமையிடமாகவும் இருப்பது புனித ஜான் லாத்தரன் பெருங்கோவில் ஆகும். எனவே இன்றைய வாசகம் ஆலயத்தை பற்றி நமக்கு சொல்லுகிறது. இயேசு எருசலேம் ஆலயத்தில் நுழைந்து வணிகர்களை விரட்டுகின்ற நிகழ்ச்சியை நாம் வாசிக்கிறோம். இன்றைய வாசகம் நமக்கு தரும் செய்தி என்ன? ஒரு கற்பனையாக நான் யோசிக்கிறேன். பணம் மாற்றுபவர்கள், விலங்குகளை விற்பவர்கள் பார்வையில் இந்த நிகழ்வை கற்பனை செய்து பார்க்கிறேன். அவர்கள் கெட்டவர்களா? இல்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக மக்கள் பாஸ்கா விழாவிற்கு எருசலேமுக்கு நீண்ட தூரம் பயணம் செய்தனர். பலியிடுவதற்கு தொலை தூரத்திலிருந்து பலி கொடுக்கும் விலங்குகளை கொண்டு வருவது நடைமுறை சாத்தியம் அல்ல. எனவே அதனை விற்றார்கள். ஒவ்வொரு ஆண்மகனாகிய யூதனும் கோவில் வரி செலுத்த வேண்டும் என்று மோசே சட்டம் கூறுகிறது. இணைச்சட்டம் 30:11-16. பேரரசரின் உருவம் பொருந்திய நாணயத்தால் கோவில் வரியை செலுத்த முடியாது. எனவே அப்படிப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காகவே நாணய மாற்றுவோர் இருந்தனர். இங்கே என்ன பிரச்சனை என்றால், எல்லா இடங்களிலும் அநீதி தாண்டவமாடியது. அவர்கள் கொள்ளை லாபம் வைத்து விற்றார்கள். கோவில் வரி, பலி செலுத்த வேண்டிய விலங்குகளின் விலை, கூடுதல் கட்டணம், அதோடு ரோமையர்களின் கடுமையான வரி சுமைகளால் சோர்வடைந்த மக்கள் வறுமையின் விளிம்பிற்கே தள்ளப்பட்டனர். மக்கள் பசியால் வாடுகிறார்கள் என்றால் அது அந்த சமூகத்திற்கே மிக பெருத்த அவமானம். இந்த யதார்த்தத்தை இயேசு எருசலேம் ஆலயத்தில் கண்டார். தோராவினுடைய பிரிக்க முடியாத போதனை என்னவென்றால், ஆலயம் கடவுளுடைய வழிபாட்டின் தலம். 2, ஏழைகளை கரிசனையோடு காக்க வேண்டிய இடம். இறைவாக்கினர்கள் இதைதான் போதித்தார்கள். ஏழைகளை கவனிப்பதற்கு பல நிறுவனங்கள் உள்ளன என்று அங்கிருந்த விற்பவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் திருந்துவதாக தெரியவில்லை. பணம் மாற்றுபவரின் மேசையின் அளவியல் முறை அநீதியான லாபம், அதிக லாபம். இந்த மனப்பான்மையை பணம் மாற்றுவரின் மேசையின் அளவியல் முறை என்றும் சொல்லலாம். மர்ச்சன்ட்ஸ் லாஜிக். இந்த அளவியல் முறை மக்களை விளிம்பு நிலைக்கு தள்ளுகிறது, அநீதியை உருவாக்குகிறது, துன்பத்தையும் வலியையும் ஏற்படுத்துகிறது. பாவத்தால் வீழ்ச்சியுற்ற உலகத்தில் பணம், பதவி, அந்தஸ்து ஒரு சாரரிடம் குவிந்து மற்றொரு சாரருக்கு அது மறுக்கப்படுவதால் தான் இப்படிப்பட்ட அநீதி. பணம் மாற்றுவோரின் இந்த அளவுகோலை ஏற்பவர்கள் தற்போதைய நிலையே நீடிக்கட்டும் என்று விரும்புகின்றவர்கள். ஸ்டாட்டஸ் கோ. இந்த சூழ்நிலையில் இறையாட்சி மற்றும் இறைவாக்கினர்களின் தொலைநோக்கு பார்வையில் எரிகின்ற தீப்பிழம்பாக இயேசு எருசலேம் ஆலயத்தில் நுழைந்து பணம் மாற்றுவோரின் மேசையை தலைகீழாக புரட்டி போடுகிறார். தற்போதைய நிலை சரி அல்ல என்று உணர்த்துகிறார். வழக்கம் போல உள்ள வணிகத்தின் அளவுகோல் நியாயமற்றது என்று உரைக்கிறார். நீதி தண்ணீரைப் போல, நீரோடைப் போல இயேசுவின் பிரசன்னத்தால் பாய்கிறது. இயேசுவின் பிரசன்னம் மக்களுக்கு பாதுகாப்பை தருகிறது, சமத்துவத்தை உருவாக்குகிறது. இனி இயேசுவின் பிரசன்னம் வாளை கலப்பைகளாக மாற்றும், ஈட்டிகள் அறிவாள்களாக மாறும். போருக்கு இனி பயிற்சி இருக்காது. ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் கன்றுகளும் சிங்கமும் ஒன்றாக ஓய்வெடுக்கும். இயேசுவின் பிரசன்னத்தில் வணிகர்கள் மேசை நற்கருணை மேசையாக மாறி இந்த பந்தியில் வந்து எல்லோரும் அமர அழைக்கப்படுகிறார்கள். இந்த பந்தியில் அதிகாரம் பணிவிடையாக மாறும். தலைமையத்துவம் அடுத்தவரின் பாதங்களை கழுவுவதாக மாறும். அதே சமயத்தில் வணிக மேசை மனப்பான்மை கொண்டவர்கள் மனம் மாறாமல் இருந்தால்
இயேசு சவுக்கையும் எடுக்க தயங்க மாட்டார். இயேசு இன்று நம்மிடத்தில் இருக்கும் தற்போதைய நிலையை கேள்விக்கு உட்படுத்துகிறார். கிறிஸ்தவர்களுக்கு 2 கல்லறைகள், 2 வழி உள்ள டவுசர் ஆலயம். இப்படி தமிழக திரு அவையில் சாதியின் பெயரால் அநீதி புரையோடி கிடக்கிறது. லயம் ஆன்மாக்கள் லயிக்கின்ற இடத்திலே என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? சமத்துவமில்லாத ஒரு வாழ்வு. இயேசு இந்த சூழ்நிலை எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லுகிறார். இதை மாற்றுங்கள். நற்கருணை மேசை நாயகர்களாக வாழுங்கள். சமத்துவத்தை சமையுங்கள். நற்கருணை மேசையில் என் உடலையும் இரத்தத்தையும் உண்டு புதிய ஆலயமாக நீங்கள் மாற வேண்டுமென்று அழைப்பு விடுக்கிறார். அவர் குரலுக்கு செவிமடுப்போம். ஆமீன்.